கண்ணியமானவர்களே, உங்களினுடைய 3 தலைமுறைக்கும் எந்தவிதமான கடனும் ஏற்படாமல், வறுமை பிரச்சனை ஏற்படாமல், இன்னும் உங்களுடைய காலடியில் செல்வங்கள், இன்னும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய மௌத் வரை உங்களுடைய வாழ்விலும் சரி, உங்களினுடைய 3 தலைமுறைக்கு கடன் என்பது வராது, இன்னும் ரிசக்கில் தட்டுப்பாடு ஏற்படாது, வறுமை என்பதும் வராது. செல்வ செழிப்போடு இன்னும் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ரு தான் இந்த ஒரு திக்ரை. நீங்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள், கடனினாலும் இன்னும் வறுமையினாலும் கஷ்டப்படுறவங்க, நீண்ட நாளாக சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே சிரமப்படக்கூடியவங்க, இன்னும் பண நெருக்கடியினால் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்க்கு மருத்துவம் கூட பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க நோயினால், அடுத்து தன்னுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல், பணம் இல்லாமல், செல்வம் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், இவர்கள் அனைவருக்கும் செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த, இன்னும் அவர்கள் விரும்பிய அளவு, அவர்கள் நாடிய அளவு செலவு செய்யக்கூடிய செலவிற்கான பணத்தை, இன்னும் அவர்களினுடைய அந்த செல்வத்தில் மிக பெரும் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் தான் இந்த ஒரு திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் 100 முறை ஓதிருங்க. கண்டிப்பாக நாம் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெற்றுத்தருவான். அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன, அந்த திக்ரை எப்போது ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினம் எல்லோரும் நோன்பு வச்சுருப்பீங்க. இன்றைய தினத்தில் இஷாவுக்கு பின்னர் அல்லது மக்ரிப் தொழுகைக்கு பின்னர் அல்லது தஹஜ்ஜத்திற்கு முன்னாடி, தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் 100 விடுத்தம் இந்த ஒரு திக்ரை ஒரே அமர்வில் அமர்ந்து உங்களுடைய செல்வ செழிப்போடு உங்களுடைய வாழ்க்கையை அமைவதற்கு நீயத் வச்சு நீங்கள் 100 முறை ஓதுங்க. அந்த திக்ர் என்னன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க்கிற்காக வேண்டியும், இன்னும் பொருளாதாரம் செல்வத்திற்காக வேண்டியும், இன்னும் அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டியும் கேட்ட ஒரு திக்ர் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுக்னா வ அன்த கைரு ராஸிகீன் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த ஒரு திக்ரை மட்டும் செல்வம் இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, அவர்கள் அனைவருமே இன்ஷா அல்லாஹ் நம்ம சொன்ன முறைப்படி ஓதுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய செல்வத்தில், இன்னும் பொருளாதாரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பரக்கத்தை பெற்று தருவான். அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு துஆல, இந்த ஒரு திக்ரில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெனிஃபிட், நம்மினுடைய துவா நம்ம கேட்டுட்டு கையை கீழே விடுவதற்கு முன்னாடி நம்மினுடைய துவா கபூல் ஆகுவதற்கு ஸ்டார்ட் ஆகிருமா. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கலான் இருக்கோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு வேலை, ஒரு வியாபாரம் செய்யலான் இருக்கோம், அல்லது வேறு ஏதாவது வேலைகளை தொடங்கலான் இருக்கோம், அல்லது வீடு கட்டலாம்னு இருக்கோம், அல்லது இடம் வாங்கலாம்னு இருக்கோம், இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியம், பெண் தேடலாம்னு இருக்கோம், நிக்காஹிற்காக வேண்டி, இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிட்டு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தில் சக்ஸஸை கொடுத்துருவான், வெற்றியை கொடுத்துருவான். நீங்கள் ஓதிட்டு அந்த காரியத்தை ஓதிட்டு செய்ய போனீங்க அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சுக்க வேண்டியதான், இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி தான், இந்த காரியம் நமக்கு நல்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்கக்கூடிய அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்ர். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவும் அதிகமாக அனைவரும் ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சு, துஆ கபூல் ஆகலை, உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத் வேணும், கடன் பிரச்சனை நீங்கணும், இன்னும் உங்களுடைய ரிஸ்க்கில் தட்டுப்பாடு இன்றி உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு பரக்கத்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த திக்ரை நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம மேல் சொன்ன அனைத்து பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்குவான். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களினுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா செல்வத்தையும், இன்னும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தையும், இன்னும் அவருடைய ரிஸ்க்கில் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொளி முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.